உங்களுக்கு தெரியுமா, என் உணவு நான் சொல்லும் விலையில். மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். மை ஃபுட் மை பிரைஸ். அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க. ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். பொல்லான் அவருடைய பிறந்த நாள் நிகழ்வு அரசு விழாவாக கொண்டாடப்படுகின்ற இந்த ஜெயராமபுரத்தில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று நாங்கள் அஞ்சலி செலுத்தி முடித்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் மரியாதைக்குரிய எங்களது அமைப்பின் இளைஞரணி பொறுப்பின் சார்பாக ஒரு மிகப்பெரிய 85 அடி நீள ஒரு பதாகையை இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை ஊடகங்கள் பார்வையிட்டீர்கள். அதில் என்ன செய்தி சொல்லுகிறது என்று சொன்னால், 2021 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி என்று குமாரபாளையத்தில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது தலைமையில் ஒரு மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை அந்த மேடையிலே அறிவிப்பு செய்தார். அதில் மிக முக்கியமான திட்டம் ஒன்றுதான், பொல்லானுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், அரசு விழா கொண்டாட வேண்டும் என்று கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அருந்ததியர் சமுதாயம் கோரிக்கை வைத்தது. அந்த கோரிக்கை ஏற்று அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அந்த கோரிக்கை ஏற்று அந்த மேடையிலே அறிவிப்பு செய்தார். பொல்லானுக்கு அரசு விழா கொண்டாடப்படும், அதே போல மணிமண்டபம் கட்டித்தரப்படும், முழு உருவச் சிலை அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார் அந்த மேடையிலே. அந்த அறிவிப்பினுடைய ஆணைதான் இந்த பதாகையில் பதிவேடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டுகள் 4 கடந்து விட்டது. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நூற்றுக்கணக்கான சிலைகள் தமிழகத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் பொல்லான் மணிமண்டபம் இன்னும் கிடப்பில் கிடக்கிறது. எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இனி நாங்கள் என்ன கேள்வி எழுப்புகிறோம் என்று சொன்னால், எடப்பாடியார் அறிவித்து விட்டார் என்பதற்காக கிடப்பில் கிடக்கிறதா, இவர்கள் அருந்ததியர் சமுதாயம் தானே என்ற நோக்கத்திற்காக கிடப்பில் போடப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகின்ற விதமாகத்தான் இந்த பதாகையை தோழர்கள் தயார் செய்திருக்கிறார்கள். இந்த பதாகையுடைய நோக்கம் அரசை குறை கூறுவதல்ல, வேகமாக செயல்பட்டு மணிமண்டப பணியை விரைந்து முடிக்க வேண்டும். அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பணியை விரைந்தில் முடிவிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கு தமிழக அளவில் சட்ட ஒழுங்கு என்பது மிகப்பெரிய அளவில் மோசமான சூழலில் மாறிவிட்டது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, சென்னையில் ஒரு மாணவிக்கு பாதுகாப்பில்லை. அந்த இடத்தில் சிசிடிவி கேமரா இல்லை என்று தமிழக அரசு சொல்லுகிறது. இது வெட்கக்கேடான செய்தி. அதே போல பாத்தீங்கன்னா, இதே காவல் சரகத்துக்கு உட்பட்ட ஒரு ஆன்மீகவாதியை அடித்து காவல்துறை துன்பப்படுத்தி அவர் மாரடைப்பிலை மரணம் அடைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 40க்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து விட்டது. ஆகவே தமிழக அரசு முழு கவனம் செலுத்தி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அது மட்டுமல்ல, கஞ்சா போதை நடமாட்டம் என்பது தமிழக அளவில் தலைவிரித்து ஆடுகிறது. காவல்துறை துணையோடு நடக்கிறது. இதையெல்லாம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வேடிக்கை பார்க்க கூடாது என்பதை சொல்லி, இதே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பாகவே அருந்ததியர் சமுதாயத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை 3 விழுக்காடு கலைஞர் கொடுத்தார். அது எங்களுக்கு போதுமானது அல்ல. 60 லட்சத்திற்கு மேலான வாக்குகளை கொண்ட சமுதாயம், அது மட்டுமல்ல 80 லட்சத்திற்கு மேலான மக்கள் தொகை கொண்ட சமுதாயம், அருந்ததியர் சமுதாயத்திற்கு 6 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதே போல ஆதி திராவிடர் நலத்துறை என்ற பொது பெயரை மாற்றி சமூக நீதி நலத்துறை என்று அறிவிக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடுகிறது. போராடும், வெற்றி பெறும் வரை போராடும். நன்றி, வணக்கம். நாகராஜன், ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் நிறுவனர் தலைவர். இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.